மருத்துவ கொலைகளை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா பேசிய பொழுது நாம் அனைவருமே அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டவர்கள் உண்டு. தன்னை சுய விளம்பரம் செய்து கொள்வதற்காக இதுபோன்ற கருத்துக்களை எல்லாம் வைத்தியர் அர்ஜுனா பதிவு செய்கிறார் என்று ஏளனம் செய்தவர்கள் உண்டு. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டவர்கள் உண்டு. இன்னும் ஒருபடி மேலே போய் ஆட்சியாளர்களுக்கு உகந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்களை குளிர்விக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என பலர் வைத்தியருடைய குற்றச்சாட்டுகளை மறுத்தார்கள். வைத்தியர் அர்ஜுனா தன்னை முதன்மைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பொய்யான தகவல்களை விதைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள்தான் எடுத்து வைக்கப்பட்டது. இன்னும் ஒருபடி மேலே போய் வைத்தியர் அர்ஜுனா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற கருத்துகள் பரவலாகவே எல்லோராலும் பேசப்பட்டதுண்டு. ஆனாலும் வைத்தியர் அர்ஜுனா துவண்டு விடவில்லை. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாஃபியாக்களின் கைவரிசைகளை மிக துணிச்சலாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார். அதுபோல மருத்துவமனையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ கொலைகள், அதாவது ஒன்று மருத்துவர் கவனிப்பதற்கு நேரம் ஒதுக்காமல் உயிரிழக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்னொன்று தேவையான மருந்துகள் இல்லாமல் உயிர் இழக்கக்கூடிய நிலைமைகள், இன்னொன்று திட்டமிட்டு அந்த உயிர்கள் பறிக்கப்படுகின்ற நிலைமைகள். இந்த மூன்று நிலைமைகளையும் மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா பலமுறை பேசியிருக்கிறார். இது சார்ந்த கருத்துக்களை அவர் புள்ளி விவரங்களோடு பல நேரங்களில் எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கருத்துகள் அப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா இதை குறித்து பேசுவதை சற்று குறைத்து கொண்டார். அதன் பின்பு வந்த செய்திகள் அதிர வைத்தது. அங்கு ஒரு மருத்துவமனையில் ஒரு பெண் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. இங்கு இன்னொரு மரணம் நடந்துவிட்டது என்ற செய்தி வருகிறது. இன்னும் ஒட்டுமொத்தமாக தேவையான மருந்துகள் இல்லை என்ற செய்திகள் வருகின்றன. இப்பொழுது மருத்துவமனையே ஒரு மாஃபியாக்களின் கைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி மக்களுக்கான களத்தில் நிற்கும் என்கின்ற கேள்விகள் வருகின்றன. பெரும்பாலான மக்களை பொறுத்தமட்டில் அரசு மருத்துவமனை தங்களுக்கான பாதுகாப்பு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதைத்தான் வருத்தமாக பதிவிடுகின்றார்கள். இந்த சூழலில் இப்பொழுது பெரும்பாலானவர்கள் அன்றே வைத்தியர் சொன்னார் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த மருத்துவ கொலைகளுக்கு தீர்வு என்ன? இது எதனால் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது? திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா, அல்லது அரசு அதற்கான நிதிகளை கொடுக்காத காரணத்தினால் இதுபோன்ற நிகழ்வுகள் அரங்கேறுகிறதா, அல்லது அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் தேவையான நேரத்தில் தங்களுடைய பொழுதுபோக்காக மருத்துவமனையை வைத்துக்கொண்டு தேவையான நேரத்தில் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்துவிட்டு சென்று கொண்டு இருக்கிறார்களா? இதுதான் இன்று எழும்பியிருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. நம்மை பொறுத்தமட்டில் மருத்துவமனையில், பெரும்பாலான மருத்துவமனைகளில் தேவையான மருத்துவ உபகரணங்களே இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாகவே உண்டு. அதுபோல ஒரு குறிப்பிட்ட மருந்துகளை தவிர மற்ற மருந்துகள் இல்லாத ஒரு சூழலும் நீடித்து கொண்டு இருக்கின்றன. இதை குறித்து மக்கள் பல நேரம் பேசியிருக்கிறார்கள். இது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படி அரசு நிதிகளை ஒழுங்காக மருத்துவம் சார்ந்த விடயங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் அரசை பொறுத்த மட்டில் அரசு சொல்லக்கூடிய கதைகள் வேறு விதமாக இருக்கின்றன. நாங்கள் நிதிகளை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றோம், ஆனால் அங்கு அந்த பகுதியின் பிரதேச தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் இவைகளை ஒழுங்கான முறையில் செலவு செய்கிறார்களா என்கின்றதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற கருத்தை வைக்கிறது. ஒரு கூட்டத்தில், ஒரு வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா இதை குறித்த கேள்வி கேட்ட பொழுது, நாங்கள் மீதமுள்ள பணத்தை அரசு கஜானாவிற்கு அனுப்பிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். இங்கு மருத்துவமனையில் தேவையான பொருளே இல்லாத சூழலில் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்றால், அப்படி என்றால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார். உடனடியாக வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் மருத்துவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கும் இடையே கடும் கருத்து மோதல்கள் ஏற்படுகின்றன.
வைத்தியர் அர்ஜுனா அரசு ஊழியர்களை தவறாக பேசிவிட்டார் என்கின்ற கருத்துகளும் பரவலாக பேசப்பட்டது உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த மருத்துவமனைகளை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள், மருத்துவமனையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள், இவைகள் அனைத்துமே அச்சத்தை கொடுக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. மருத்துவமனைக்கு நம்பிக்கையோடு செல்ல முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை மருத்துவ நிர்வாகம் இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இது நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நல்ல தாதியர்கள் இருக்கிறார்கள், மருத்துவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் நிற்கிறார்கள். எப்பொழுதுமே அரசு இந்த மாஃபியாக்களை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்களுக்குத்தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். நேர்மையாக நீதியாக களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் இந்த செல்வாக்கு உடையவர்களிடம் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கூட பார்த்தீர்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனா மக்கள் சார்ந்த களங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக எத்தனை அம்புகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. நம்மை போன்ற ஒருவர் யாராவது இந்த இடத்தில் இருப்போமே என்றால், வைத்தியர் அர்ஜுனா அவருடைய இடத்தில் இருப்போமே என்றால், என்றோ இந்த அரசியலும் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக இருந்தால் போதும் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு நாம் பின்வாங்கி இருப்போம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எந்த சூழலிலும் பின்வாங்கவில்லை. மக்களுக்காக களத்தில் நிற்கிறேன், நான் கடைசி வரை நிற்கிறேன், என்னை பொறுத்த மட்டில் மக்கள்தான் தேவை என்பதில் மிக தெளிவாக இருந்து அந்த களத்தில் தன்னை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பல முகமூடிகளை கலட்டி வெளியே தெரிவதற்கான களத்தை உருவாக்கியதில் வைத்தியர் அர்ஜுனா ஒரு முதன்மையான களமாக இருக்கின்றார். இப்பொழுது மருத்துவமனைகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மரணங்கள், அதை நாம் கொலைகளாகத்தான் பார்க்க முடியும். மருத்துவமனையில் இயலாமையினால் நடக்கப்படுகின்ற கொலைகள், இன்னொன்று அரசு ஊழியர்கள் சரியான நேரத்தில் களத்தில் இல்லாததனால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மரணங்கள், இவைகள் அனைத்தையுமே நாம் கொலைகள் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடியும். இதனை மையப்படுத்தி தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா பதைபதைத்திருக்கின்றார். அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். இந்த மருத்துவமனையில் நடைபெறுகின்ற இந்த மருத்துவ பரிதாப மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் அவர் முன்வைக்கக்கூடிய பல அரசியல் சார்ந்த தாக்கங்களும் மக்கள் நலனை பேசுகிறது என்பதை விட மருத்துவமனையில் நலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அது வலு சேர்க்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.